ப்ராமிஸ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தட் லிங்க்ஸ் ப்ரொடியூசிங் கோட் அண்ட் கன்சியூமிங் கோட். அதாவது ஒரு கோடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு செட் ஆஃப் கோட், ரைட்? இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஹேண்ட்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரதா இருக்கலாம், அது வந்து டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுது, கரெக்டாக? அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ ஒரு கோடு வந்து பேக் ஹேண்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி டேட்டா கொண்டு வருது, ஓகே, அது ப்ரொடியூசிங் கோட். இன்னொரு கோடு வந்து கன்சியூமிங் கோட். அந்த கோடு என்ன பண்ணுது? டேட்டா வந்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுது, ஓகே. ஸோ இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூசிங் கோட் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கன்சியூமிங் கோட் ரன் ஆகணும். ஸோ இந்த ப்ரொடியூசிங் கோடையும் கன்சியூமிங் கோடையும் லிங்க் பண்ணுற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான் ப்ராமிஸ். ஸோ நம்ம படிக்கும்போது தெளிவாக யோசிங்க. ப்ராமிஸ்னா வாட் இஸ் ப்ராமிஸ்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது இட் இஸ் அ ஆப்ஜெக்ட். இட் லிங்க்ஸ் ப்ரொடியூசிங் கோட் அண்ட் கன்சியூமிங் கோட். ப்ரொடியூசிங் கோட் ஓடினதுக்கு அப்புறம் தான் கன்சியூமிங் கோட் ஓடணும், அதை பார்த்துக்கிறது தான் ப்ராமிஸ், இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதை எப்படி ஹவு டு கிரியேட் தட் ஆப்ஜெக்ட்னா ஆஸ் யூஷுவல் நியூ கீவேர்ட் ப்ராமிஸ். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனில் தான் ப்ரொடியூசிங் கோட் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீ ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுற, அதில் ப்ரொடியூசிங் கோட் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இட் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ மை ப்ராமிஸ்ன்றது தான் ஆப்ஜெக்ட், ரைட்? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் டாட் தென்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், இல்லை ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஃபார் நவ் யூ அஸ்யூம் தட் இதில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் டாட் கேட்சில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், ஓகே. இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னா இந்த ப்ரொடியூசிங் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணோம்ல, அதில் ரெண்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அதில் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணலாம். இந்த ப்ரொடியூசிங் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா நம்ம அந்த மை ரிசால்வ் அப்படின்றத ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை கால் பண்ணலாம். இதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா மை ரிஜெக்டை கால் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகுது அப்படின்னா, அதாவது ப்ரொடியூசிங் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது அப்படின்னா நம்ம மை ரிசால்வ் கால் பண்ணுறோம்ல, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் டாட் தென்ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்ல, ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ இதுதான் கன்சியூமிங் கோட். அப்போ இந்த ப்ரொடியூசிங் கோடில் நம்ம டேட்டாலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இந்த பிசி தான் இந்த ப்ரொடியூசிங் கோட். டேட்டாலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் மை ரிசால்வை கால் பண்ணுறோம். மை ரிசால்வ் கால் பண்ணோன்னு என்ன ஆகுது? டாட் தென்ல நீ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தோ அது கால் ஆகுது. இங்கே கன்சியூமிங் கோட் இருக்கும், இந்த கோடை டிஸ்பிளே பண்ணலாம், ரைட்? சப்போஸ் இங்கே டேட்டா எடுத்துகிட்டு வரும்போது ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, நீ மை ரிஜெக்ட் கால் பண்ணுற. மை ரிஜெக்ட் கால் பண்ணும்போது நீ அந்த ஆப்ஜெக்ட் டாட் கேட்சில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தியோ அது கால் ஆகும், இல்லைனா ப்ராமிஸ் டாட் தென்ல செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கியோ அது கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் எரர் ஏதாவது இருந்தால் ஹேண்டில் பண்ணிக்கலாம் நீ. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ப்ராமிஸ். ப்ரொடியூசிங் கோட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்சியூமிங் கோட் நடந்து முடியுது. ஸோ ப்ரொடியூசிங் கோடையும் கன்சியூமிங் கோடையும் லிங்க் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான் ப்ராமிஸ், ஓகே. ஸோ இது ப்ராமிஸ் பார்த்தாச்சு. இப்போ எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ட் இருக்குது, அதில் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் ஷூ பேண்ட் கொடுத்தாலும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீ கார்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து பை நோ கிளிக் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகணும்? ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணணும், கரெக்டாக? ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா முதல்ல ஆர்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீ பேமெண்ட் பண்ணணும். அப்போ ஆர்டர் கிரியேட் ஆர்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிரியேட் ஆர்டர் முடிஞ்ச உடனே தான் நீ பேமெண்ட் நடக்கும், கரெக்டாக? அப்போ நீ கிரியேட் ஆர்டர் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டு உடனே நீ பேமெண்ட் போட முடியாது. கிரியேட் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணி முடிக்கணும், அதுதான் ப்ரொடியூசிங் கோட். ஆர்டர் கிரியேட் பண்ணுறது தான் ப்ரொடியூசிங் கோட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கிரியேட் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம். ஸோ கிரியேட் ஆர்டர் என்ன பண்ணோம்? ஆர்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி விட்டுரும். அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் நீ பேமெண்ட் பண்ணிக்கிற, ஓகே. இந்த மாதிரி பண்ணலாம், கரெக்டாக? இதில் என்ன பிரச்சனை? உன் கண்ட்ரோல் வந்து நீ எப்போ கிரியேட் ஆர்டர் பண்ணுறியோ கண்ட்ரோல் ஃபுல்லாக கிரியேட் ஆர்டருடைய மாடியூலுக்கு போயிடுச்சு. அது இந்த கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், கால் பண்ணாமே போகலாம், கரெக்ட்? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நீ ஆர்டரை கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் கார்ட்டை மட்டும் கொடுத்து அந்த கிரியேட் ஆர்டர் ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பாரு, ஓகே. அந்த ப்ராமிஸ் டாட் தென்ல வந்து யூ ஹேவ் அ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் பேமெண்ட் பண்ணிக்கோ. ஏன்னா ப்ராமிஸ் கண்டிப்பாக ரிசால்வ் ஆகணும். ரிசால்வ் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கால் ஆகும்.
கரெக்ட். ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட் தென்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பாஸ் கால் பண்ணும்போதே ஆர்டர் ஐடியோட கால் பண்ணுவாங்க, நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் கிரியேட் பண்ணுறது ப்ரொடியூசிங் கோடு. ப்ரொடியூசிங் கோடு என்ன பண்ணுது, ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆனால் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாரு, கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்குல்ல. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆர்டர் பாஸ் பண்ணி கிரியேட் ஆர்டர் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, கரெக்டா? ஸோ கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கு. ஸோ திஸ் ஜென்ரலி கால் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இட்ஸ் ஃபைன், பட் ஜென்ரலி நோ திஸ். இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ப்ரொடியூசிங் கோடு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணி இது பண்ணுறது இட் இஸ் ஜென்ரல் அட்வான்டேஜ். ஓகே, அடுத்தது வாட் இஸ் கால் பேக் ஹெல் அப்படின்னா, நீ கிரியேட் ஆர்டர் பண்ணும்போது நீ ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குற, அது ப்ரொசீட் டு பேமெண்ட் பண்ணுறது. ப்ரொசீட் டு பேமெண்ட் பண்ணும்போது நீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆர்டர் ஷோ ஆர்டர் சம்மரி காமிக்கணும். அப்போ பேமெண்ட் ஐடியை நீ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஆர்டர் சம்மரியை காட்டுறோம். ஆர்டர் சம்மரி என்ன, நீ இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்க, உன்னோட டோட்டல் நீ இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது. ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் நீ பண்ணதுக்கப்புறம் உன்னோட வேலட் பேலன்ஸை அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் நடக்கணும், கரெக்டாக? அப்புறம் ஒரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோம் அந்தந்த மாடியூலுக்கு. அது அந்த விஷயத்தை முடிச்சுட்டு உன் கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுது. இதுதான் கால் பேக் ஹெல்லுன்னுவாங்க. திருப்பி கால் பேக் நடந்துகிட்டே இருக்குல்ல, இதுதான் கால் பேக் ஹெல். ஓகே, இது எப்படி பண்ணலாம்னா, நீ ப்ராமிஸ் செயினிங் வச்சு பண்ணலாம். ஓகே, இப்போ கிரியேட் ஆர்டர் என்ன பண்ணுது, சப்போஸ் அது ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா டாட் தென் போட்டு நம்ம ஃபங்க்ஷனை கொடுக்கலாம்ல. அதுக்கு பதிலாக நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கு முதலாக கிரியேட் ஆர்டர் போகிறேன், இங்கேயே நான் டாட் தென்னை போடலாம். அதை தான் இங்கே பண்ணியிருக்குது இந்த இடத்துல. ஓகே, கிரியேட் ஆர்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ப்ராமிஸ் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டாட் தென் போட்டு ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் ப்ரொடியூசர் டு பேமெண்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, அது ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அதுக்கு ஒரு டாட் தென் போட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குற, அந்த ஃபங்க்ஷன் ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது, அதுக்கு ஒரு டாட் தென் போடுற. அப்போ ஒரு ப்ராமிஸை என்ன பண்ற, லிங்க் பண்ணிக்கிற. இந்த மாதிரி ப்ராமிஸை லிங்க் பண்ணும்போது நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணாம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இதுல எப்படி நடக்கும்னா, இந்த கிரியேட் ஆர்டர் இருக்குல்ல, இந்த கிரியேட் ஆர்டர் என்ன பண்ணுது, ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இது ஒரு ரிட்டர்ன் பண்ற ஒரு வேல்யூ வந்து இஸ் a ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட்ன்றதுனால டாட் தென் இப்படி யூஸ் பண்ணலாம், கரெக்டா? அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும், இந்த ப்ராமிஸ், இது ரிட்டர்ன் பண்ற ப்ராமிஸ் ரிசால்வ் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ரிட்டர்னிங் வாட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டர்னிங், கரெக்டா? திஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ ரிட்டர்ன்ஸ் a ப்ராமிஸ், கரெக்டா? அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாட் தென் போடலாம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் ரிட்டர்னிங் a ப்ராமிஸ், ரைட்? அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எது கால் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதா, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் ரிட்டர்னிங் a ப்ராமிஸ். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு டாட் தென் போடலாம். அப்போ ரிட்டர்ன் பண்ற ப்ராமிஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டையும் என்ன பண்ணலாம், டாட் தென் போடலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் பாரு, இங்க முடியுதா, கரெக்ட்? இங்க டாட் தென்னா, இந்த டென்னுக்கு வந்து இங்க முடியுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீ ப்ராமிஸை என்ன பண்ணலாம், செயின் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் டாட் தென் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியணும்னா நீங்க வந்து உங்களுடைய பேசிக்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த பேசிக்ஸ், இதுதான் பேசிக். ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னாலே அந்த ஆப்ஜெக்ட் டாட் தென் போட்டு நம்ம ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணி, நீ ஆப்ஜெக்ட் டாட் தென்னும் போடலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ற, அது ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு டாட் தென் போடலாம், கரெக்டா? கரெக்ட். அதைத்தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இந்த கிரியேட் ஆர்டர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது, அதனால அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு உடனே டாட் தென் போடும். அந்த டாட் தென்ல இருக்கிற ஃபங்க்ஷன் இன்னொரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது, அதனால அதுக்கு ஒரு டாட் தென் போடும்.
ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் டாட் ப்ராமிஸ் ரிட்டர்ன் மட்டும் இருக்குதுல்ல, அதனால டாட் தென் போட்டு நம்ம செயின் பண்ணிட்டோம்.